தமிழ் தாய் மக்களுக்கு வணக்கம். நான் மைக் சுதாகர், மிமிக்ரி ஆர்டிஸ்ட். இப்போ நம்ம எந்த திரைப்படத்தோடைய ட்ரைலர் அண்ட் பட்ஜெட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கூலி. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அனிருத் மியூசிக்கில் கம்மிங் 14 அதாவது ஆகஸ்ட் 14 உலகம் முழுவதும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படத்துக்கு ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. தமிழ் ரசிகர் மட்டும் கிடையாதுங்க, இந்தியன் ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. ஏன்னா லோகேஷ் உலகநாயகன் கமலஹாசன் வச்சு விக்ரம் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்து சூப்பர் டூப்பர் கிட்டாக்கி பல கோடி ரூபாய் வசூல் தந்ததுக்கு அப்புறம் இந்த ரஜினியோடைய அப்பாயின்மெண்ட் கிடைச்சி இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. இதுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதாவது விக்ரம் தாண்டி இந்த படம் வசூல் பண்ணுமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறது சன் பிக்சர்ஸ், கலாநிதி மாறன் தயாரிச்சிருக்கிறாங்க. இடையில ஒரு சின்ன மேட்ரு வீடியோலாம் வெளியில வந்துச்சு. உதயநிதி படத்தை நீங்க எப்படி ரிலீஸ் பண்றீங்கன்னு நான் பாக்குறேன், இதை நான் ரிலீஸ் பண்ண விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள் போட்டுட்டு இருந்தாங்க. எல்லாமே ஒரு வதந்தி. அவங்களே படத்தை எடுத்து அவங்களே தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதுக்கு எப்படி எதிர்ப்பு தெரிவிப்பாங்க? ஸோ அந்த ஒரு வீடியோஸ் எல்லாம் வதந்தி. முக்கியமாக நம்ம மியூசிக் டைரக்டர் அணியை பற்றி நம்ம சொல்லணும். சும்மா வேற ஆர்டிஸ்ட் படங்கள் எடுக்கும்போது மனுஷன் அவர் பாட்டை ஹிட் ஆகுவாப்புல. அது ரஜினி படங்கும் போது அவர் குருநாதராக நடிக்கிறாரு. ரெண்டாவது அவங்க ரிலேட்டட் வேற, அங்கே சன் டிவியாக இருக்கட்டும், சன் மியூசிக்காக இருக்கட்டும், சூரியன் எஃப்எம்மாக இருக்கட்டும், இப்படி எல்லா இடத்துலையும் இந்த பாட்டை ட்ரைலரும் பாட்டு ஹிட் ஆகி இருக்காங்க. பத்தாவதுக்கு ஆடியோ லான்ச்ல வச்சிருந்தாங்க, ரொம்ப சூப்பரா போனிச்சு. ரஜினியோட ஸ்பீச் எல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. ஒவ்வொரு படத்துக்கும் முன்னாடியும் இந்த ஆடியோ லான்ச் எதுக்கு எடுக்கிறாங்கன்னா ஒரு ரீச் பில், அவங்க இந்த படத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இந்த படம் அப்படி இருக்க போது இப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ அந்த எல்லாத்துக்கும் பண்ற ஒரு விஷயம் தான் இவங்களும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. சரிங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 400 கோடி ஆயிருக்காங்க. இந்த 400 கோடியில லோகேஷ்க்கு 50 கோடி சம்பளம், அப்புறம் நம்ம ரஜினிக்கு 150 கோடி சம்பளம், அனிருத்துக்கு மற்ற ஆர்டிஸ்டுகள், டெக்னீஷியன்ஸ், போஸ்ட் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு 400 கோடி ஆயிருக்கு. படத்தோட குழுவினர்கள் ஒரு 10 இருந்து 15 கோடி வரைக்கும் இந்த படம் வெளியே வந்துச்சுன்னா வசூல் ஆகும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோட இருக்கிறாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகாதுக்கு முன்னாலே பாத்தீங்கன்னா யூஎஸ்ல ஆன்லைன் புக்கிங் மட்டும் 7 கோடி ஆயிருக்காங்க. பத்தாவதுக்கு அமேசான் ஓடிடில பாத்தீங்கன்னா 130 கோடிக்கு இந்த படத்தை வித்துருக்காங்க. படம் ரிலீஸ் பண்ணதுக்கு முன்னாலேயே பாத்தீங்கன்னா 140 கோடி வந்துருச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆன 3வது நாளே அவங்க போட்ட அமௌண்ட் எடுத்துருவாங்க. அடுத்த ஒரு வாரம் போனிச்சுன்னா இவங்க எதிர்பார்த்த மாதிரி 10 இல்ல 15 இல்ல 20 கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லயும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த பக்கம் ஹிந்தில பாத்தீங்கன்னா அமீர் கான் போட்டிருக்காங்க, இந்த பக்கம் நாகார்ஜுன, அப்புறம் ஸ்ருதிஹாசன், இப்படி பல ஜாம்பவான் ஆக்டர்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. முக்கியமா ஒரே ஒரு ஆக்டரை மட்டும் மிகப்பெரிய ஃபேமஸ் பண்ணாமே விட்டுருக்காங்க. அதாவது தமிழ் ஆக்டர் 80ஸ்ல ரஜினி கூட ரொம்ப நெருக்கமா நடிச்ச ஒரு ஆளு இப்போ ஒண்ணு சேர்ந்திருக்கிறாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா சத்யராஜுங்க. இந்த சத்யராஜை சஸ்பென்ஸா வச்சிருக்கிறாங்க. அந்த 80ஸ்ல உள்ள ஒரு டைலாக்ஸ், அவங்க நடிச்ச ஒரு படத்தோடைய மிகப்பெரிய ஒரு டைலாக் இருக்குது. என்னமா கண்டுகடா சவிக்கமா, என்னமா கண்டு சவிக்கமா, நம்ம கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு டைலாக் சஸ்பென்ஸா ட்ரைலர்ல கூட விடல. நம்ம சினிமா வட்டாரங்களை விசாரிச்சு பார்க்கும்போது இந்த டைலாக் இந்த படத்துல இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. சினிமா குழுவினர்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கிறாங்க இந்த படத்துடைய வில்லன் சத்யராஜா தான் இருப்பாரு அப்படின்னு. லோகேஷை பத்தி நம்ம சொல்ல வேணாம், ஏற்கனவே 80ஸ்ல உள்ள பாட்டெல்லாம் எடுத்து இப்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருப்பாப்ல. அதே மாதிரி சத்யராஜும் இந்த படத்தில் நடிக்க வச்சிருக்காரு. அவர் பேசுற டைலாக்கும் இந்த படத்துல சஸ்பென்ஸா வச்சிருக்காப்ல அப்படின்னு சினிமா வட்டாரங்கள் சொல்றாங்க. லோகேஷ் ஒரு நல்ல பிளான் பண்ணியிருக்கிறாரு. ஹிந்தில அமீர் கான், இந்த பக்கம் நாகார்ஜுன, இவங்கெல்லாம் வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கிறார். இப்படி கொலாபரேஷன் பண்ணாதான் படம் ஹிட் ஆகும். ப்ரொடியூசர் நட்டமாக மாட்டாரு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விதையை கத்து வச்சிருக்கிறாரு. அதனால ப்ரொடியூசருக்கு இந்த படத்தை பொறுத்தளவு நட்டமே வராது. மீண்டும் அடுத்த ஒரு சினிமா செய்தியோட வரும் மாதிரி உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மைக் சுதாகர். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.